புளியம்பழம் பழுத்திருக்கும் குளத்து ரோட்டால போவோம் என்று சொல்லி எவ்வளவு கெஞ்சி கெஞ்சினா பிறகு வந்த நீ என்ன குளத்து ரோட்டில புளிய மரத்துல பேய் இருக்கும்னு சொல்லுவாங்க சின்ன பொண்ணு. அதுதான் எனக்கு பயம். பேயும் பிசாசும் நம்மளை கண்டா முதல்ல எல்லாம் பயந்தோடிடும். அடிய கேள் புளியம்பழத்துக்கு அட்டிக்கிற அட்டியில சும்மா பேயெல்லாம் தெரிச்சு ஓடும். புறக்கு போடு ரத்தினம் கிடைக்கிற பேக்குக்குள்ள புறக்கு யாராவது வந்தாலும் வேண்டாம் எனக்கும் தாண்டு நீ போலவன் என்ன பல்ல கட்ட ஹிஹி என்று நீ வேணுமெண்டா கொடு, நான் கொடுக்க மாட்டேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தடியால் எறிஞ்சு பிடிங்கினான். தடியையும் போய் டூர் எறிஞ்சு போட்டேன் தண்ணிக்குள்ள. ஏனண்டா நாளைக்கு வாராக்கள் தடி எடுத்து போய் எறிஞ்சு பிடுங்கி வினமெல்லாம் நாங்கள் தான் நாளைக்கு வந்து பிடுங்கணும். அப்ப நீ சொல்றத பார்த்தா ஊர்ல உள்ள புளிய மரம் எல்லாம் உழுப்புறதுக்கு தான் என் அம்மா என்ன பனமரம் மாதிரி கட்டி விட்டுருக்காளோ. ரத்தினம் நாங்க இன்னைக்கு செத்தம். சின்ன பொண்ணு எங்களை கடவுள் கைவிட இல்ல. தூரத்துல பாரு மாட்டு வண்டி ஒன்று வருது. கொஞ்சம் நில்லுங்க, எங்களை பேய் பிடிச்சிட்டு இருக்கு. எங்க காட்டுங்க பாப்போம். மொட்டை மாமா இந்த மரம் தான் பேய் மாதிரி ஆடுது. சீச்சி அது பேய் இல்ல பிள்ளைகள். இந்த குளத்து ரோட்டுல இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு என்ன வேலை? ஆராக்கள் கிட்ட போய் பாப்போம். இஞ்சர்ரா சின்ன பொண்ணு ரத்தினம் என்னடி இங்க நிக்கிறீங்க? அது வந்து அடியே ரத்தினம் வாயை திறந்துடாத. புறக்கின புளியம்பழம் எல்லாம் வறுகி கொண்டு போயிருப்பாள் எல்லாத்தையும் கறிக்கு வீட்டுக்கு. எனக்கு பயத்துல வயித்த கலக்குது. நீ இந்த நேரத்திலையும் புளியம்பழத்தை காலத்து கொண்டிரு. ஐயோ அம்மா திரும்பவும் மரம் ஆடுது. மரம் என்ன ஆடத்தானே செய்யும், அப்படியத்தானே செய்யும். நாலு முடி எனக்கண்டா ஏதோ வித்தியாசமா படுது. ஏதோ ஒன்று இதுக்குள்ள சஞ்சரிக்குது போல கிடக்குது. சஞ்சரிக்குதோ? அடி விசரியலே, அந்த மரம் விழப்போகுது. வேற அரிபட்டுட்டு தண்ணி அரிச்சு அது விழுகிறது கிடந்து ஆடிக்கொண்டு கிடக்குது. அத குனிஞ்சு பாக்குறதுக்கு பஞ்சியில இங்க நின்று கொண்டு பிசாசு நினைக்கிறீங்க. அதுதான் பிள்ளைகள் மரம் விழ போகுது. நடவுங்க நீங்க பயப்படாம வீட்டுக்கு. எனக்கு என்ன சிரிப்பண்டா, இந்த பேய்க்கு பயப்படுற ரெண்டு பேரையும் பார்க்கத்தான் எனக்கு சிரிப்பா கிடக்கு. உனக்கு என்ன எங்களை பார்க்க சிரிப்பா கிடக்கு? இல்ல நீயே ஒரு வளர்ந்த பேய். நீ பேய்க்கு பயப்படுற. எட்டி அடிச்சியண்டா புளிய மரத்துல இருக்க பேய் ஓடி போயிருமேடி. சும்மா இரு நாலு முடி, நாங்களே வேர்க்க விறுவிறுக்க நிக்கிறோம். வீட்டை போய் ஒரு சுடு தண்ணி குடிச்சா தாண்டி எனக்கு நெஞ்சு படபடப்பே போகும். இப்படி பயப்படக்கூடாது பொம்பளை பிள்ளைய, தைரியமா இருக்கணும் மடியப்பா. அது என்னன்னா நாலு முடியக்கா, சின்ன வயசுல இருந்து வேப்ப மரத்துல புளிய மரத்துல பேய் இருக்கு போக்கூடாது சொல்லி அது மனசுல பதிஞ்சிட்டுது. அந்த மரங்களை பார்க்க காத்தடிச்ச விடணும், மரம் அசைஞ்ச விடணும், அப்படித்தான் இருக்கு எங்களுக்கு. இவ்வளவு நேரமும் கத்தி குளறி போட்டு இப்ப பெரிய கிளவி மாதிரி கதை சொல்றா எனக்கு. ரெண்டு பேர் முதல்ல வர கஷ்டம் புட்ட பேக்குகளையும் கொண்டு நான் வண்டியில் ஏற்றி கொண்டு போறேன். ஹை ஜாலி தான் பா. எனக்கு நிறைய நாளா ஒரு ஆசை வண்டியில் போகணும்னு சொல்லி இன்னைக்கு நல்ல மொட்டை மாமா கிடைச்சிருக்காரு. வா சவாரி போவோம். ரத்தினம் நாலு முடி சொல்லி போட்டுது. நாலு முடிக்கு கடினாக்கு தெரியும் தானே,
சொன்னா பலிக்கும். இன்றைக்கு நாங்கள் நினைஞ்சு தோஞ்சு தான் வீட்டை போகணும். ஓடி போய் ஏறிடு. ஐயோ மழை வந்தா இந்த கொப்பி புத்தகம் எல்லாம் நனைஞ்சு போயிடும். வீட்டுல வேற வாங்கியே தர மாட்டாங்க. பக்குவமா இருக்கீங்களாடி? நாங்க பக்குவம் மாறிட்டோம். நீ எங்க போற குளத்து ரோட்டால? ஐயோ 12 மணி ஆகுது, நீரெல்லாம் முடிய போறடி. இந்த மனுஷன் பிறகு உள்ள வைக்கிறதோட சேர்த்து எனக்குள்ள வச்சிருவான். சரி, இன்றைக்கு சோறு பதம் பார்க்கறதுக்கு பதிலாக உன்னை பதம் பார்க்க போறார். ஓடி போயிடு. காலை மாடு வண்டி வருகுது. ஓடுகிற வண்டியோட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னவாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டியோட. பேஸ் சரியான பாட்டுக்கு போட்டிதான். பிள்ளைகளிடம் கிட்ட வந்துட்டோம். அங்கிள், எங்களை கொண்டு வந்து விட்டதுக்கு நன்றி அங்கிள். நீங்க நல்லா இருப்பீங்க. போயிட்டு வாங்க. பாய் பிள்ளைகள், பக்குவமா போயிட்டு வாங்க வீட்டுக்கு. பாய் பாய். அடி புலி குடிச்சான். என்னோட வந்து நான் புடுங்கி தந்த புளியம்பழத்தை எனக்கு காட்டாம ஒளிச்சு தின்றேன். என்ன சின்ன பொண்ணு, இது நல்ல பழம், நீ கேட்டுவேல. அதுதான் அது 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 என்னடி இது காயா கிடக்கு புளிக்குது. சின்ன பொண்ணு, பழமும் புளிக்குந்தான். நான் கடியால மரத்து கடிச்சு கொண்டிருக்கேன். நீ நல்ல பழம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து புறக்கி போட்டு கழிவுகள் எல்லாத்தையும் எனக்கு ஊட்டிட்டேன்னு. சின்ன பொண்ணு, இந்த உதவார வேலையில நான் செய்ய மாட்டேன். உங்க புளியம்பழம் எல்லாம் படிவா பார்த்து போட்டுக்காத. ரத்தினம், எங்கட ஊரிலேயே இருக்கிற எல்லா புளிய மரத்துலையும் இந்த குளத்து ரோட்டில் இருக்கிற புளிய மரத்தின் பழம் தாண்டி சரியான டேஸ்ட். ரத்தினம், குளத்து ரோட்டுக்கு போனது, வண்டில ஏறினது, புளியம்பழம் குடிங்கின கதையொன்றையும் தட்டு தடுமாறியும் வீட்டில கதைச்சிடாத. எனக்கு நல்ல பூசதான் விழும். போயிட்டு வா ரத்தினம். நாளைக்கு விடிய வீட்டை வரேன். சேர்ந்து போவோம் பள்ளிக்கூடம். வேலைக்கு வருவேன். சரியா? வலிக்கிட்டு நில்லு. சரி சரி, வேலைக்கு வா, நான் வேலைக்கிட்ட நிக்கிறேன். நீங்களும் பள்ளிக்கூடம் போயிருக்கல, மரங்கள்ல பழங்கள் நிறைய பிடிங்கி சாப்பிட்டு இருப்பீங்க. அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம்.